இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டு இதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு மவுண்டைனுக்குள்ள சுரங்கம் தோண்டி அந்த சுரங்கத்துக்குள்ள இப்போ ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்காங்க. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான மவுண்டைன்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஈரானில் நீங்கள் போனீங்கன்னா பாலைவனத்தை பார்க்க முடியும், மலைகளை பார்க்க முடியும், சமவெளிகளை பார்க்க முடியும், ஆறுகளையும் பார்க்க முடியும். ஒட்டுமொத்த இயற்கை அரணும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி ஈரான். அதனால தான் ஈரானை உலகத்தில் எந்த நாடு போர் பண்ணாலும் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பிகாக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த மலையினுடைய பெயர். இந்த மலைக்குள்ள யுரேனியத்தை புதைச்சி வைக்கிறாங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இஸ்ஃபகான் அப்படிங்கிற இடத்துல இருந்து அகற்றக்கூடிய காட்சிகள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செயற்கைக்கோள் புகைப்படங்களில் பார்த்தோம். அந்த காட்சிகளை ஊர்ஜினப்படுத்தக்கூடிய வகையில் அங்கிருந்து அகற்றப்பட்ட யுரேனியம் மெல்ல மெல்ல நகர்த்தி இந்த பிகாக்ஸ் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதிக்குள்ள ஒரு சின்ன டோரு, அந்த டோருக்குள்ள உள்ள நுழைஞ்சு இந்த யுரேனியத்தை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளேயே மார்ச் மாதம் 11ஆம் தேதி அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அதை மோப்பமும் பிடிச்சிட்டாங்க. ஃபாக்ஸ் நியூஸ் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நியூக்ளியர் குண்டா மாற்றுவதற்கான எல்லா வேலையுமே ஈரான் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் அதை அடைவதற்கான கால நேரம் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவங்களுக்கு இல்லை. 7ஆம் அறிவு படத்தில் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் போதி தர்மராக மாறுவதற்கான கால நேரம் அப்படிங்கிறது கட் செய்யப்படும்ல, தேவையானப்போ அவர் போதி தர்மராக மாறுவார்ல, அது மாதிரியான சுச்சுவேஷன் ஒருவேளை இயற்கை ஈரானுக்கு கொடுத்தாலும் கொடுக்குமோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் நாதன்ஸ் அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் சைட்ல இருந்தும் அகற்றப்பட்ட யுரேனியத்தை டைரக்டாக அதுக்கு தெற்கே 1 மைல் தூரத்துக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிரானைட் பாறைக்குள்ள கொண்டு போகிறாங்க. 80லேருந்து 100 மீட்டர் ஆழத்தில் புதைக்கப்பட்ட ஒரு சுரங்க பாதை இருக்குது. அதுக்குள்ளே கொண்டு போய் சொருகினதாக தான் அந்த சேட்டலைட் இமேஜ் அவங்களுக்கு காட்டுது.